பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். கேரளாவை சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியா அவர்களுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதற்கு நிறைய இந்திய அரசு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய என்ன சொல்றது, அவங்க வந்து பல நாடுகள் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க, நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதனுடைய இந்த மரண தண்டனை ரத்து செய்யறதுக்காக இந்தியா எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, இந்த ரத்து செய்யப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அடிப்படையா இந்திய குடிமகள் ஒவ்வொருத்தரோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட அரசு எப்படி இந்த மோடி அரசு என்பதை இன்னொரு முறை இந்த நிமிஷப்பிரியாவின் மரண தண்டனை ரத்து நிரூபித்துள்ளது. இது முதல் வாட்டி நடக்கல. ஏற்கனவே நீங்க எடுத்த இன்டர்வியூலயே நான் சொல்லியிருக்கேன், இலங்கை நமது மீனவர்கள், இலங்கையில மாட்ட மீனவர்களை வந்து மரண தண்டனை விதித்தவர்களை எப்படி அது ஆயுள் தண்டனையை மாத்தி ஆயுள் தண்டனையும் திரும்பி ரத்து செய்து இந்தியாவுக்கு எப்படி அழைத்து வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்கிறேன். இது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் மோடியோட டிப்ளமசி, இந்திய பிரதமர் மோடியோட டிப்ளமசிக்கும் ஜெய்சங்கர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் பிளஸ் அவரோட என்கேஜ்மெண்ட் அப்படின்வாங்க, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுடன் வைத்துக் கொள்ளும் உறவை வந்து பாதிக்காத வண்ணம், இன்னொரு நாட்டுக்கு அது பாதிக்காத வண்ணம் தன்னிச்சையாக ஒரு வெளியுறவு கொள்கையை வைத்திருக்கும் நாடு எப்படி செயல்பட வேண்டும் என்பது, ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய அபுபக்கர், ஷேக் அபுபக்கர் அவர்களோட உதவியை நாடினாங்க. அவர் வந்து கிராண்ட் முஃப்தி, 500 முக்கியமான இஸ்லாமிய மதகுருமார்கள்ல அவரும் ஒருத்தர். உலகத்திலேயே அவரோட உதவியை நாடி யமன் அரசுக்கு புரிய வைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகள், பல்வேறு கட்டங்களில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இன்க்ளூடிங் அவங்களோட பிளட் மணி, அதாவது அவர்கள் உறவினருக்கு அவர் இழந்த சொந்தக்கான ஒரு தொகையை கொடுத்தால், அதற்கு ஈடான தொகையை கொடுத்தால் அவர்கள் ஓகே இந்த தண்டனை ரத்து செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த உறவினர், பாதிக்கப்பட்ட நபரோட உறவினர் சொன்னால் இந்த மரண தண்டனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அது ஆக்கப்பூர்வமோ, ஏன்னா இத ஒரு நிமிஷப்பிரியா குடும்பம் நினைத்திருந்தால் முடியாது. கண்டிப்பா கேரள அரசாங்கம், நம்ம அரசாங்கங்கள் உருட்டுகளையும் உருட்டலாம், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று நிறைய கதைகளை சொல்லலாம். ஆனால் வெளியுறவு கொள்கை என்பது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை. இந்திய அரசு நினைத்தால் மட்டும்தான் முடியும். இது பிரதமரின் வலிமையும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் அவரின் தன்மையையும் வெளிப்படுத்த மண்ணும் இது அமைந்துள்ளது. அதனால்தான் நம்ம இந்த ரத்தானது நம்ம கண்கூடா போன வாரம் டிஸ்கஷன் நடக்கும் போதே நான் சொன்னேன், இது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தொடர்ந்து இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாம் கணித்தது சரியாக நடந்துள்ளது. ஓகே சார். டாக்டர் கே.ஏ. பால் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்பினுடைய தலைவராக இருக்காரு. அவர் வந்து மோடிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், இதற்கு அதிக ஸ்டெப் எடுத்தது மோடி அவர்கள் தான், அவருடைய முயற்சியால் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல மோடி அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? வெளியுறவுத்துறை அமைச்சருடைய சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க, பிரதமர் ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்லும் போதும், ஒவ்வொரு நாட்டையும் அவர் தூதரக வகையில் அவர் பிரயாணங்கள் செல்லும் போதும், தூதரக ரீதியாக அவர்களை அணுகும் போதும், ஒவ்வொரு நாட்டுடனும் அவர் பேசும் போதும் அவரின் தன்மையை பாருங்கள், அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளையும் அவர் மெனக்கடலையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டையும் ஒரு நாடாகவும், அந்த நாட்டும் இன்னொரு நாடும், அவங்களுக்கு யார் அவருக்கு நண்பன், யார் அந்த நாட்டுக்கு எதிரின்னு பார்க்கறது இல்லை. அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு மேம்பட வேண்டுமா இல்லையா, அந்த கண்ணோட்டத்தில் தான் அவர் அணுகுகிறார். ஒவ்வொரு நாட்டையும் தனி நாடாக அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கை நம் கொள்கையுடன் உடன்படுகிறதா இல்லையா, இதன் அடிப்படையில் தான் அவர் நாடுகளை அணுகுகிறார். தவிர்த்து அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குப்பா, நம்ம வேணாம்ப்பா, அது வேணாம்ப்பா,
இது வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு புறந்தள்ளுறது. ம், ம். எல்லா நாடுகளுக்கும் இந்தியா நண்பனாக இருக்க விரும்புகிறது. அதே சமயத்தில் எந்த நாடு இந்தியாவை பகைத்துக் கொள்கிறதோ அந்த நாட்டை என்ன நம் வலிமை கொண்டு எப்படி அடக்க முடியுமோ அதை அடக்கியும் காட்டியுள்ளோம். ம், ம். நான் அதை குறிப்பிட்டு எந்த நாட்டுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று இங்க நினைக்கிறேன். ம், ம். சோ உலகத்துல எல்லா நாடுகளுடன் நட்புறவை பேணி காப்பதில் இந்த பிரதமர் குறிப்பிட்டு மோடி, ஏன்னா அவர் வந்த புதுசுல அவர் அதிகமா கிண்டல் அடிச்ச ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. ம், ம். உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஒரு உலகத்தை சுத்திட்டு இருக்காருன்ட்டு. ஆனா அந்த உலகம் சுற்றும் வாலிபனோ இல்ல முதியவரோ இன்று அவர் வாலிபன் போல் 70 வயது முதியவர் சுற்றியதால் பயன்தான் அங்கே ஸ்ரீலங்காவில் மீட்ட மீனவர்கள், இங்கே நிமிஷப்பிரியா, அங்கே யுக்ரைன், அங்கே யமன், இது மாதிரி பல்வேறு நாடுகளில் கண்டம் தாண்டி கண்டம் நமது மக்கள் பிரச்சனை சந்திக்கும் போது மீட்டு கொண்டு வந்துள்ளார்கள். சில பேர் சொல்ல அமெரிக்கால இருந்து பல பேரை வந்து அமெரிக்கா ட்ரம்ப் வந்தப்போ டிபோர்ட் பண்ணாங்க, நிறைய பேரை வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அது மோடி என்ன அதை எதிர்க்கலையேன்னு சொல்லிட்டு. சரி, பாஸ்போர்ட் வச்சுட்டு ஒழுங்கா அங்க வேலைக்கு போனவங்கள அவங்க டிபோர்ட் பண்ணாங்களா? இல்லையா? அதாவது யார் வந்து சட்ட விரோதமாக அங்க தங்கியிருந்தார்களோ அவர்கள் இந்தியாவுக்கு வந்த போது அவர்களை நாம் சிறையில் அடிக்கவில்லை, அவர்களை நாம் இந்தியாவில் ஏற்றுக்கொண்டது, இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. அவங்க பொழப்ப அவங்க பாக்குறதுக்கு நம்ம ஏத்துக்கிட்டோம். அது வந்து மோடி அரசு வந்து அந்த நாட்டுல அவங்க அத்துமீறி நுழைஞ்சதால அவங்க திருப்பி அனுப்புறது வந்து நம்ம வந்து வானான்னு சொல்றது எப்படி? அப்ப நம்ம பங்களாதேஷ்காரனை வந்து நம்ம அனுப்ப வேணாம்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஓகே சார், நீங்க அமெரிக்காவை பத்தி பேசுனதுனால இப்ப அமெரிக்காவினுடைய செனட்டரா இருக்கக்கூடிய லிண்ட்சே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா சார் இது மாதிரி நசுக்குவோம் பொசுக்குவோம் சொல்லக்கூடிய இந்த செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் என்பவர் வந்து ஒரு கரோலினா மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு ரிப்பப்ளிகன் பார்ட்டி செனட்டர். அவரு கரோலினா மாநிலத்தை சேர்ந்தவர், ரிப்பப்ளிகன் பார்ட்டி செனட்டரு. இப்போ அவங்களோட செனட் கமிட்டி ஆன் பட்ஜெட் அப்படின்னுவாங்க, அதாவது நம்மளோட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் பினான்ஸ் அப்படின்னுவாங்க பாத்தீங்களா, கூட்டு பாராளுமன்ற குழு பைனான்ஸ்க்கு. அது மாதிரி அவங்களுக்கு பட்ஜெட், அதாவது பட்ஜெட் ஒதுக்கீடுக்காக இருக்கக்கூடிய கமிட்டிக்கு தலைவராக இருக்கிறார், சேர்மன் அப்படின்னுவாங்க, அங்க சேர்மனா இருக்கார். அவங்கதான் வந்து பட்ஜெட் அலோகேஷன், யார் யாருக்கு என்னென்ன பட்ஜெட் அலோகேஷன், டாக்ஸ் என்ன டாக்ஸ் விதிக்கலாம் இப்படின்னு சொல்றது. அந்த விஷயத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் முக்கியமா 3 நாடுகள், அந்த 3மே பிரிக்ஸின் அங்கம், இந்தியா, சைனா, பிரேசில். 80% எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது இவங்கதான். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவும் சைனாவும். சோ சைனா வந்து சைனா மேலயும் இந்தியா மேலயும் 500% டாரிஃப் நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வெளிப்படையா ஒரு மிரட்டல் ஒண்ணு விடுத்துள்ளார். இந்த மிரட்டலுக்கு முக்கிய காரணங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அடிப்படை காரணங்கள் நான் நினைக்கிறது என்னடான்னா, யுக்ரைன் போர் வந்து நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் வந்த உடனே நிறுத்தத்துக்கு எடுத்துட்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ட்ரம்ப் விட்டார். அவர் நினைத்த வண்ணம் அது நடக்கவில்லை, இன்றளவும் நடக்கவில்லை. 2வது பீஸ் அக்ரிமெண்ட் அது இதுன்னு சொன்னாங்க, அது ரஷ்யா வந்து புறந்தள்ளிட்டு இன்னும் யுக்ரைன் அடின்னு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அடிச்சு. நேட்டோவுக்கு வந்து ஒரு பக்கம் பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்கு அச்சம் வளர்ந்துகிட்டே இருக்கு. யுஎஸ் வந்து இதை எப்படியாவது முடிவு கொண்டு வரணும்னு பார்த்தா அதை முடிவுக்கு கொண்டு வரல. புட்டின் வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தான் என்று புட்டின் கருதுவதால் புட்டின் ஒரே ஒரு காரணத்தால் இந்த போரை நிறுத்தாமல் இருக்கிறார். அது வாலடிமிர் ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கி வந்து ஜனாதிபதி பதவியில் இருந்து அகற்றப்பட்டால் இந்த போர் முடிவுக்கு வரும் என்பது புட்டினின் கூற்று. புட்டினோட பாலிசி வந்து ஜெலன்ஸ்கி அகற்று, அவனை அந்த நபரை தள்ளிவிட்டால், பதவியில் இருந்து கீழே தள்ளிவிட்டால், இல்லை அகற்றினால் நான் போரை நிறுத்துவதற்கு எனக்கு என் நாட்டுக்குள் எனக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த போர் மூண்டது யாரால் அதை நிறுத்துவதற்கான ஒரு காரணம் கிடைக்கும் எனக்கு. ஜெலன்ஸ்கியால் தானே இந்த போர் மூண்டது, நான் நேட்டோல போய் ஜாயின் பண்றேன்னு சொன்னதால் தானே இந்த போர் மூண்டது. சோ ரஷ்யா வந்து இத வந்து ஜெலன்ஸ்கி அங்க ஜனாதிபதியா இருக்கிறத ரஷ்யா ஒத்துக்குச்சுன்னா
அப்ப புட்டின் வந்து சண்டையை ஜெயிச்சா கூட ஜெயிக்கும் தருவாயில் அவர் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டால் அப்ப ஜெலன்ஸ்கியை தான் வின் பண்ண மாதிரி காட்டிப்பாங்க. புட்டின் ஆமா. வின் பண்ண மாதிரி காட்டி அவர் உள்நாட்டுல ரஷ்யால அவரோட இருப்புக்கு அது உள்நாட்டுல அவரோட அரசியல் இருப்புக்கும் அவரோட செல்வாக்குக்கும் அது பங்கம் விளைவிக்கும். சோ அதனால ஓகே ஜெலன்ஸ்கி அகற்றினால் மட்டும்தான் போர் முடிவுக்கு வரும் அப்படின்றது அவரோட பாலிசியா இருக்கு. ஓகே அதே சமயத்தில் நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா பயப்படுறது, அவங்க அதிகமா அச்சப்படுறது என்னடான்னா, இன்க்ளூடிங் நேட்டோ நாடுகள் அச்சப்படுறது, இந்த பிரிக்ஸ் வந்து இன்னும் சில யூரோப்பிய நாடுகள் சேருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஓகே அமைப்புக்குள். ஓகே ஓகே சோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இந்த நேட்டோ வீக் ஆகும். பிரிக்ஸ் வந்து வலிமையடைந்துகிட்டே போகும். வலிமை அப்போ பிரிக்ஸ்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, இந்த 5 நாடுகள் முக்கியமான நாடுகள். இதுல எண்ணெய் வாங்குற நாடுகள் வந்து இந்தியா, சைனா எண்ணெய் அதிகமா வாங்கிட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து. எண்ணெய் உற்பத்தி பண்ணும் நாடு எதுன்னு பார்த்தா ரஷ்யா. இதுல யூரோப்பிய நாடுகளும் வந்து சேர்ந்துக்குச்சுன்னா நாளைக்கு நேட்டோவோட தேவையே இல்லாம போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அமெரிக்காவோட இருப்பும், அமெரிக்காவோட பலமும், அமெரிக்காவோட அந்த அதிகாரமும் உலக அளவில் அது சரிவை சந்திக்கும். மூணாவது விஷயம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரதமர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வாங்கிய மீட் பண்ணப்புறம் நம்மளோட பிரதமரை வந்து ஷி ஜின்பிங் வந்து அழைத்துள்ளார் சைனாக்கு. அடுத்த மாநாட்டு எஸ்சிஓ பிரதமர்கள் மாநாட்டுல, அதிபர்கள் பிரதமர் மாநாட்டுல வந்து தலைவர்கள் மாநாட்டுல போயிட்டு பிரதமரை அழைப்பு விடுத்துள்ளார்கள். சோ அப்படி சைனாக்கு இந்திய பிரதமர் போக நேரிட்டால், அதில் ரஷ்யாவும் பங்கேற்றால், இந்த அமைப்பானது வலிமை அடையக்கூடும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் சைனாக்கும் ராப்ரோச்மா அப்படின்வாங்க, அதாவது திரும்பியும் ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்பட்டால் இது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக மாறக்கூடும். இந்தியா, ரஷ்யா, சைனா ஒரு அமைதியான ஒரு உறவும், இதுல ரஷ்யாவோட பங்கு இருந்து 3 பேரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்றது வந்து இது யாருக்கு எதிராக சேர முடியும்? அவங்க அடிப்படையா அமெரிக்காவுக்கு எதிராக. சோ அவங்க அதனால அவங்க குறிவச்சு யார அடிக்கணும்னு பாக்குறாங்கன்னா ரஷ்யா. இதால ரஷ்யாவும் பாதிக்கப்படும். ஏன்னா அதிகமா எண்ணெய் வாங்குற நாடு 80% ரஷ்யாவோட ஆயில் ட்ரேட்ல இருந்து 100% நடக்குதுன்னா அதுல 80% எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் இந்தியாவும் சைனாவும். சோ இந்த 2 நாடுகள் அஃபெக்ட் பண்ணா ரஷ்யாவையும் அஃபெக்ட் பண்ணணும். ஒரே கல்ல 2 மாங்கா. ரஷ்யாவையும் பொருளாதார ரீதியில் அடிவாங்க வைக்கலாம், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அது பதிலடி கொடுத்த விதமாக இருக்கும். உங்கள் பார்வைக்கு இந்தியா 25 நாடுகள் கிட்ட இருந்து இன்று எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க வந்து இதே அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, நீ வந்து அதிக விலை கொடுத்து வாங்காத, கண்ட்ரோல்டு பிரைஸ், அதாவது விலையை குறைச்சி. ஏன்னா ரஷ்யா மேல ஒரு தடை எடுத்து வந்திருக்காங்க, பொருளாதார தடை. இந்த அளவுக்கு மேல விலை கொடுத்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஓகே அப்படின்னு சொல்லி அந்த விலை, அவங்க எந்த விலையை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த ரஷ்யா மேல தடை கீழ் இருக்கக்கூடிய விலையில் தான் நாம் எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணெயானது அதை சுத்திகரித்து அதை டீசல், கச்சா எண்ணெயை தான் வாங்குறோம். அது டீசல், பெட்ரோல். ஏன்னா நம்மளோட மொத்த உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட 330 மில்லியன் மெட்ரிக் டன்னா இருக்கு. அது இன்னும் அதிக அடைய போகுது. ரிஃபைனரி, அதாவது நம்ம சுத்திகரிப்பு தன்மை. இந்த சுத்திகரிப்பு தன்மை அதிகமாக நாம் வாங்குற எண்ணெய் எவ்வளவு வாங்க முடியும், அதை சுத்திகரிக்கவும் முடியும்ன்றதால நம்ம நிறைய எண்ணெயை வந்து நமக்கு அதிகமா இருக்கிற எண்ணெயை வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகும்டான்னா, அடிப்படையா இதனால் பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? மற்ற நாடுகளுக்கு ஏற்படும். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும். சைனாவோட பொருளாதாரமும் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரம் தான். ஏன்னா உற்பத்தி திறன் கொண்ட நாடு சைனா.
இந்தியாவோட ஓகே. பொருளாதாரமும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரமா வளர்ந்துட்டு இருக்கு. நம் பொருளாதாரத்தை அடிக்க வேண்டும், அதை ம். நாசப்படுத்த வேண்டும், இல்லை அதுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்த வேண்டும் என்பது அவங்களோட அடிப்படை கொள்கையா இருக்கு. யாரோடது? அமெரிக்காவோட கொள்கையா இருக்கு. அதன் ஓகே. மீழ்ச்சியா ரஷ்யாவையும் வந்து பழி வாங்க வேண்டும், இந்தியாவையும் வந்து பின்னடைவு அடைய வைக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். சைனாவுக்கும் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லின்சே கிரஹாம் மூலம் இந்த முயற்சிகள், இந்த பேச்சு, இந்த வார்த்தைகள், இந்த 500% நான் டாக்ஸ் போடுவேன்னு சொல்றது, இந்த ம். ட்ரேட் வார், உங்களை இன்னொரு நசிக்கிறோம். விதமான நசுக்கிடுவோம் பொசுக்கிடுவோம் சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் கரப்பாம்பூச்சி இல்ல. ம். இல்ல சார், அது அந்த Don't wake up a மென்டாலிட்டி நீங்க sleeping எப்படி சார் giant பாக்குறீங்க? அப்படின்னுவாங்க. அந்த மென்டாலிட்டி It is இருக்குல்ல a சார். typical, it is a typical Southern American warmongering, white supremacist mentality. அந்த ம். வெள்ளையின ரேசிஸ்ட் நிறவெறி. மென்டாலிட்டியோட ஒரு ம். அந்த அந்த ஒரு வழிபாடு தான் இதெல்லாம். அவங்களுக்கு தான் இது மாதிரி நசுக்கிடுவோம் பொசுக்கிடுவோம் சொல்ற அந்த வார்த்தைகள் சரளமா வரும். ம். ம். அதோட இதுவா தான் நம்ம பார்க்கணும். நீங்க இன்னொன்னு ஒரு ஒரு முக்கியமான புள்ளி விவரம் நான் இங்க தர விரும்புறேன் நான். சொல்லுங்க அதாவது சார், சொல்லுங்க. பினான்சியல் இயர் 24-25 இந்த ம். நடப்பாண்டு 24-25 மார்ச்ல 25 மார்ச்சோட முடிந்த ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவுக்கும் ஆ. இந்தியாவுக்கும் இருந்த பொருளாதாரமானது, அதாவது வர்த்தகமானது கிட்டத்தட்ட $70 பில்லியன் நடந்திருக்கு. ஓகே. இது கோவிடுக்கு முன்னால் இருந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா 6 மடங்கு அதிகம். சாரி, ஓ. 5 மடங்கு அதிகம். அப்போ $10 பில்லியன் இருந்து இன்னைக்கு $70 பில்லியன் உயர்ந்திருக்கு. ம். 5ல இருந்து $6 மில்லியன், சாரி, அதுதான் சார் 5ல இருந்து 6 மடங்கு அதிகமா இருக்கு. அதே சமயத்தில் இதுல எடுத்து பார்த்தோம்னா இதால் பணநிலைய நாடு என்ன நாடுன்னு எடுத்து பாருங்க. ம். கிட்டத்தட்ட $63.84 பில்லியன் ரஷ்யாவுக்கு பலன் வந்துள்ளது ஓகே சார். போன நிதியாண்டு மாத்திரம். அவ்வளவு ம். வருவாய் இந்தியா மூலம் அவர்கள் ஈட்டியுள்ளார்கள். ஓகே. இந்தியா வந்து அனுப்பக்கூடிய, ரஷ்யாவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்களோட மதிப்பு என்பது $4.88 பில்லியன். ம். ரஷ்யா இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள் விலை வந்து $63.84 பில்லியன். சோ ஓகே. அவங்களுக்கு சாதகமா வர்த்தகம் இருக்கு, ரஷ்யாவுக்கு சாதகமா. ம். இவ்வளவு வர்த்தகம் இருக்கும் போது ஒரு இந்த ஆண்டு மாத்திரம் க்ரூட் ஆயில் மூலமாக ஒரு நாள் ஒன்றுக்கு 1.8 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய், பீப்பா எண்ணெய், 1.8 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா வந்து வாங்கிக் கொண்டு இருக்கிறது. இது இல்லாம ஒரு பெரிய மெகா டீல் ஒண்ணு சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ரஷ்யாவோட ம். ஆயில் ப்ரொடியூசிங் ஃபார்ம் ரோஸ்னோஃபிட் ம். அப்படின்ற ஒரு ஃபார்முக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும், ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் அவங்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ஆமா. $13 பில்லியன் மெகா டீல் ஒன்னு சைன் பண்ண போறாங்க. ஓகே. ஆனா ரஷ்யா எண்ணெயை வாங்கி சுத்திகரிக்கும் தன்மையை ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் குஜராத்ல இருக்கிற ரிஃபைனரி வந்து ரிஃபைன் பண்ணி மற்ற நாடுகளுக்கு இது அனுப்ப போகிறது. இதால் ம். மிகப்பெரிய வருவாய் இந்தியா ஈட்டக்கூடும். ஓகே. இது இல்லாம இன்னொன்னு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ஃபர்டிலைசரும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம அதிகம் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது விவசாயத்துக்கு தேவையான உரங்கள். உரங்கள் உரங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து பெட்ரோகெமிக்கல்ல இருந்து அந்த உரங்கள், நிறைய உரங்கள் வந்து வருது. சோ ஓகே. இது இல்லாம ஸ்டீலும் வந்து நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தத்துல இருக்கு. அதுலயும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பயலாட்டர் 2 நாடுகளுக்கு நடுவிலான பரஸ்பரம் முதலீடு வந்து $50 பில்லியன் எட்டும் என்று எல்லோரும் கணிப்பாக உள்ளது. ஓகே. பேங்கிங் 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பேங்கிங் வர்த்தகம் $20 பில்லியன் வரைக்கும் உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரஷ்யால எவ்வளவு முதலீடு எடுத்து பார்த்தா அது கிட்டத்தட்ட 2023 அக்டோபர் வரைக்கும் $16 பில்லியன் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்கு. ஓகே. அதே சமயத்தில் சைனாவை எடுத்து பாருங்க. சைனா வந்து பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் வித் ரஷ்யா. மொத்தம் ம். 237 பில்லியன் சைனா வந்து
ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குள்ள வர்த்தகம். நம்ம 16, அவங்க 237. நம்ம வர்த்தகம் வந்து $70 பில்லியன், அவங்க வர்த்தகம் வந்து $237 பில்லியன். மிகப்பெரிய வித்தியாசம். வர்த்தகம் மிகப்பெரிய வித்தியாசம். அதே பிரேசில் கூட எடுத்து பார்த்தோம்னா $9.8 பில்லியன் அவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரேசிலுக்கும் இருந்த வர்த்தகம். சோ இந்த 4 நாடுகளோட வர்த்தகத்தை எடுத்து பாருங்க. இது ஒரு 237 பிளஸ் 70 $307 பில்லியன், கிட்டத்தட்ட $320 பில்லியன் வர்த்தகம். மொத்த ரஷ்ய எக்கானமியே $2.5 ட்ரில்லியன் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 0.25% இந்த 3 நாடுகள் கூட நடக்கக்கூடிய வர்த்தகத்திலிருந்து ரஷ்யாவுக்கு கிடைக்கிறது. இந்த 3 நாடுகளும் ரஷ்யா கூட ஒரு பிரிக்ஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. சோ இவர்களை அடக்குவதற்கும் இந்தியாவை மிரட்டுவதற்கும் சைனாவை மிரட்டுவதற்கும், அது இல்லாமல் ரஷ்யாவின் புட்டினை வலிமை இழக்க செய்வதற்கும் இந்த மாதிரி பில்லை எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பில்லானது வந்து அவ்வளவு சீக்கிரம் பாஸ் ஆக முடியாது. ட்ரை பண்ணலாம், ஏன்னா பல்வேறு கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டும் யுஎஸ் காங்கிரஸ்குள்ளேயே. ஆனால் ட்ரம்போட செயல்பாடுகளை பார்த்தால் ட்ரம்ப் எப்படி வேணாலும் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆளு. ட்ரம்ப் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையற்ற சிந்தனை இல்லாத ஒரு நபர். ஒரு முன்னுக்கு பின் முரணான பேச்சும் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஆள் ட்ரம்ப். சோ சில நேரங்களில் அவர் எடுக்கும் சில நிர்ணயங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, வேகமா இருக்கும், ஆனா அறிவுபூர்வமா இருக்க. ஓகே சார், ஓகே, புரியுது சார். நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அமெரிக்காவின் திமிர் பேச்சு குறித்து பேசணும், நிமிஷா பிரியா வழக்கு குறித்து பேசணும், மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கிறதுக்கு உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார். ஜெய், நன்றி. குரு ராகு இல்லாம ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது இங்க நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.